guys, welcome to our பேரு ஷேடோ. நான் உங்கள் ஷேடோ. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசமலர், அதாவது எங்கள் தங்கச்சி பாப்பாக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அவங்க தான். நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக பண்ணு செய்ய நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா எனக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு இன்னொரு அம்மா அவங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பேருக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சாக்லேட் கிவே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இன்னும் நிறையா பண்ணுடா அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கச்சி பாப்பா வந்து எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோமே, ஸோ நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வைப்போம். ஸோ ஒரு 1.5 இயர் கழித்து நான் ஊருக்கு போகிறப்ப ஸோ அந்த கிஃப்ட்டை அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு ஒன்று நான் வாங்கியிருந்தேன். 10 நாள் ஆச்சு. ஸோ அதை வந்து நான் வீடியோ ரெடி பண்ணி போடுவோம் நம்ம கிஃப்ட் வாங்க போகிறதெல்லாம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில கிளிப்லாம் எடுத்தேன். பட் ஆனால் அது செட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் பேசி இந்த வீடியோ போடுறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி பாப்பாவுக்கு இந்த கிஃப்ட்லாம் வாங்கிட்டேன். ஸோ அது என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த கிஃப்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே அந்த கிஃப்ட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னென்னு என்னையை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது. நான் ஊருக்கு போயிட்டு எங்கள் தங்கச்சி பாப்பாட்ட கிவே பண்ணும்போது மட்டும்தான் இதில் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் ஒரு கிஃப்ட் இல்லை, 3 கிஃப்ட் இதில் ஒழிஞ்சிருக்கு. ஸோ எங்கள் தங்கச்சி பாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அந்த கிஃப்ட்டு கொடுக்குறப்ப தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம அண்ணன் என்ன வாங்கி வச்சுருக்கான், அவன்ற என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்கள் தங்கச்சி பாப்பாவோட ஒரு திங்கிங்காக இருக்கட்டும். ஸோ நம்ம பண்ணுறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஒரு 1 இயர்க்காக நம்ம கிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், சரிங்களா? அதை வந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எங்கள் தங்கச்சி பாப்பாவோட மைண்ட் செட் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு அண்ணனா என் தங்கச்சி பாப்பாவுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது மட்டும் இல்லை, நிறையா என் தங்கச்சி பாப்பாக்காக நிறைய பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபாரின் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவு என் தங்கச்சி பாப்பாவுக்கு நல்ல ஒரு அண்ணனாகவும் ஒரு அப்பாவாகவும் நான் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அவங்க ஒரு அம்மா. ஸோ எனக்கு லைஃப்பில் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் என் ஃபேமிலியாக ஒரு பேரேஷியோட ஃபேமிலியாக நீங்களும் சப்போர்ட் பண்ணின்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா என்றைக்குமே என் தங்கச்சி பாப்பா எனக்கு பாப்பா தான். எவ்வளோ பெரிய பொண்ணு ஆனாலும் அவங்க எனக்கு குழந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய பாசம் நேசம் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ என்னோட வீடியோவுக்காக இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் நினைக்க வேணாம். என் தங்கச்சி பாப்பா மேலே எனக்கு அப்பையிலேருந்து ஒரு பாசம். ஸோ அது ஒரு கான்செப்டாக யோசிக்க சொல்லலாம். ஒரு 1.5 இயர்ஸ் பாப்பா நீ வெயிட் பண்ண, இந்த கிஃப்ட்டு உன் கைக்கு ஒரு 1.5 வருஷம் கழித்து வந்து சேரும். அப்போ உன்னோட ரியாக்ஷன் நீ சொல்லு. அண்ணனோட பாசத்தை நீ அப்போ தெரிஞ்சுக்க. இப்போவுமே நீ பாசமாக தான் இருக்க. பட் இருந்தாலும் இந்த கிஃப்ட்டு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் 1 இல்லை 2 இல்லை 3 கிஃப்ட் இதில் ஒழிஞ்சிருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் உனக்கு தான். ஸோ இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் வீடியோ.